பாக்கெட் போடுறது எதுக்கு? தெரியுமா? ஆமாக்கா ஹோல்சேல் ரேட் தான்க்கா. டஜனா வாங்கினா 50 ரூபா 600 500 அந்த ரேட்டா போய் 120 ரூபா 100 ரூபா தான் போட்டு கொடுத்துருக்கேன். ஆவரேஜா உங்களுக்கு நீங்க பெருசு எடுத்து அதே 100 ரூபா தான் போட்டு கொடுத்துருக்கேன். கல் எடுத்து அதே 100 ரூபா தான் போட்டு கொடுத்துருக்கேன். பிள்ளைக்கு கல் வச்சு அப்படியே மாற்றி மாற்றி போடுறது. இன்னொரு பை இருக்கா? தனியா போட்டுறேன். இது வந்து பொண்ணுக்கு நான் தனியா பாட்டில் கொடுத்துறேன். இல்ல வச்சுட்டா இது 25 ரூபா போட்டேன். உங்களுக்கு அது கேட்கல கரெக்டா சொன்னாங்க. உடனே குறைச்சு அந்த வளையலோடய அந்த ஏற்கனவே போட்டுருவோம். பொண்ணுக்கு தெரியல. பொண்ணுக்கு ஒரு தனியா கொடுத்துறேன். தனியா கொடுத்துறேன். தனியா கொடுக்குறேன்னா அதுல போடணும். அதை மறந்துடுவேன். தனியா வச்சுட்டா போட்டாச்சு. கரெக்டா வச்சு இதை மட்டும் தனியா பேக் பண்ணிக்கிறேன். அண்ணா ஒரு அட்டைப்பட்டி சின்னதா கொண்டாங்கண்ணா. அந்த அட்டைப்பட்டி பின்னால பாருங்க அட்டைப்பட்டி இருக்கு. பாத்துக்கோ உடுக்கா. ஒரு சின்ன அட்டைப்பட்டி கொண்டாங்கண்ணா. தாண்டி வெட்டி கொடுக்குறேன். பின்னால பாருங்க அட்டைப்பட்டி நான் போட்டேன் காய் கலர்ல. என்ன பண்ணி நோடுங்க எல்லாம் வாங்கி போயிடுறாங்க. பாருங்க இருக்கும் குட்டி பட்டையா போட்டு எடுத்துட்டு வாங்க. இருக்கா இல்லைன்னா கவலைப்பட்டு எடுக்கலாம். இல்ல போய் பார்த்துட்டு வரா. வச்சுக்கிட்டா இல்லைன்ற பாக்ஸ் ஒண்ணு போட்டு கொடுங்க. அதுலயே ஒண்ணு இப்ப அவரு தாங்க போய் பார்த்துட்டு வராரு. கடப்புல குடிச்சிட்டு வராரு. கீழே இல்ல எதுவும் இல்ல. 2 கவரை போட்டு வீட்டுல முடிச்சு போடாத. வேறண்ணா வேறக்கா உங்களுக்குண்ணா கேட்டாரு எப்படி வண்டியில கொண்டு போகிறது? ஏதாச்சும் அடிக்கடிச்சுன்னா காலத்துல போட்டு போடணும். அந்த இந்த பட்டி இருக்கு பாருங்க. நான் ஒரு இந்த பட்டி எடுத்து வச்சேன். நேரத்துல வரும். இப்ப எப்படின்னா கிடைச்சது? நான் விட்டேன். நான் கூப்பிட்டு தானே பொட்டி எடுத்துருவாங்க. வண்டியில போறாங்க. தெரியும். நான் கூட தானே இருக்கேன். ஆனா பொட்டி எடுத்துருவாங்கன்னா பொட்டி எடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு தெரியல. அங்க இருக்கிறது பொருள் இருக்குன்னு நினைச்சிட்டு. நான் பொட்டியில் அடிக்கிட்டேன். அதுதான் பொட்டி எடுத்துருவாங்கன்னா வாங்கினேன். இதே மளிகை கடையா இருந்தா பொட்டி ஒரு பொட்டு திருந்தணும். இது வந்து பாத்திர கடை. இங்க பொட்டிலாம் இருக்காது. பண்டில் தான் வரும். அது சாக்கு மட்டும் தான் இருக்கு. பண்டில் இருக்கு. அவருக்கு தெரியல. ஒரே பொட்டி அடிக்கிட்டா டென்ஷன்லாம் ஆகக்கூடாது. நாளைக்கு வரைக்கும் நாளாடிக்கு நம்ம டென்ஷன் இருக்கலாம். பொண்ணுக்கு என்ன பண்றது? இல்லையா செட்ட தனியா கிட்டா தனியா தனியா ஒரு ஏதாவது பையில வச்சுக்க. இதெல்லாம் பொட்டி ஓகேல. இதெல்லாம் பண்டிலா இருக்கு. அது கரெக்டா இருக்கு. பிரிச்சு இருக்கு. ஓகேவா? போதும். தனியா கவர் கொடுத்துட்டா
ஏய், இடம் இல்லையா பெட்டியில? இருக்கு, இடம் இருக்கு. அப்புறம் நான் வைங்க அதுக்குள்ளேயே. எனக்கு மட்டும் இல்ல, நான் அதுக்குள்ளேயே சொல்றேன். வச்சு அதுக்குள்ள ரம்யா அதெல்லாம் எதுவும் அது தனியா இருக்கு. பொட்டி கொடுத்துருக்கேன். பொட்டி வந்து டேப் எங்க இருக்கு? அந்த டேப் அங்க மேல இருக்கு. ஒயிட் டேப்பா. சரி இருக்கா? இந்த டேப்பே போதும் இருக்கு. அதான் நல்லா தெரியும். இந்த டேப் பத்தாது. இல்லை போட்டுட்டு இருக்கிறாங்க. நான் தான் எடுத்துக்கிறியா இப்படி பிடிங்க, அழுத்தி பிடிங்க அப்படியே. இப்படி இந்த இப்படி ஒரு நோட்டு கொடுக்கணும். நேரம் போடு போடு. அப்படியே இப்படி அழுத்தி பிடிங்க. ரொம்ப அழுத்தம். அதெல்லாம் சேர்ந்து வாங்கிக்கோங்க. வாங்க வாங்க வாங்க. இந்த பா வாங்க 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 அப்படிங்க. வீடியோ பாருங்க. இது போடையெல்லாம் உங்களுக்கு வெளில எல்லாரும் போகும். பொட்டி நல்லா பிடிங்க. நான் பிடிக்க நல்லா பிடிச்சிங்க. ஒருத்தர் பை கூட வச்சுக்கோங்க.